பாஜகவின் எந்த உருட்டல் மிரட்டல்களுக்கும் திமுக ஒருபோதும் அடிபணியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமித்ஷா மட்டுமல்ல, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். பொன்னேரி அடுத்த ஆண்டார்குப்பத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் அரசு மீது அவதூறு பரப்பி வருவதாக சாடினார். இங்குள்ள எதிர்க்கட்சிகள் பொறுப்பாக நடந்து கொள்ளாமல் எதிரிக் கட்சி போன்று செயல்படுவதாக விமர்சித்தார். மாநிலத்திற்கான நிதியை கேட்டால் அழுது புலம்புவது என கூறுவதா என்று பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பிய ஸ்டாலின், தாம் அழுது புலம்புபவனும் அல்ல, ஊர்ந்து போய் யார் காலிலும் விழுபவனும் அல்ல என பதிலடி கொடுத்தார். நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. நான் அழுது புலம்புறவனும் இல்ல, ஊர்ந்து போய் யார் காலையும் விடுறவனும் இல்ல. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதுக்கு அடையாளம்தான் இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத வகையில் நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில் அங்கே அமைச்சிருக்கக்கூடிய மாநில சுயாட்சி குழு, எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் அன்று மாநில முதலமைச்சர்களெல்லாம் தேசிய கொடியை ஏற்றுகிற உரிமையை எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர்களுக்கு பெற்று தந்தாரோ, அந்த மாதிரி இந்த குழுவினுடைய மூலமாக அனைத்து மாநில நியாயமான உரிமைகளையும் நாங்கள் பெற்று தருவோம். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்று கூறிய ஸ்டாலின், பிற மாநிலங்களில் கட்சிகளை உடைத்து ஆட்சி அமைக்கும் பாஜக வியூகம் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்கே உள்ள கட்சிகளை உடைச்சி ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். உருட்டல் மிரட்டல்களுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்றும், அமித்ஷா அல்ல, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா அல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வரை உங்க திட்டம் பலிக்காது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நெருக்கடிகளை தாண்டி ஒன்றிய அரசு வெளியிடும் புள்ளி விவரங்களில் தமிழ்நாடே முதலிடத்தில் இருப்பதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.